60 வயசுல ரிட்டையர் ஆகணும். எனக்கு வந்து 20 வருஷம் தான் இருக்கு. நான் என்ன எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனா நான் ரிட்டையர் ஆகிறப்போ எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கையில இருக்கணும். பெரிய அமௌண்ட்னா நீங்க எவ்வளவு சொல்றீங்க? 10 கோடி சார். ஸோ என்ன பண்ணணும்னா சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 12% ரிட்டர்ன்ஸ்ல எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், மந்த்லி. ஸோ நான் அதுக்கும் எடுக்கணும். இன்னைக்கு தேதியில உங்களுக்கு 50,000 ரூபாய் தேவைன்னு சொன்னா 20 வருஷம் கழிச்சு அது அட்லீஸ்ட் உங்களுக்கு 1,30,000 ரூபாய் தேவை. அட் அபவுட் 5% இன்ஃப்ளேஷன். இப்போ அட் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 75 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் இல்லை, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும், அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் விட்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் நான் பிளான் பண்ணணும்? ஒரே மருந்துல எல்லாமே சரியாகணுங்கிறீங்க. ஆமாம் சார். ஸோ எல்லா பணத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாழும்போது உங்ககிட்ட பணம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 crores உங்கள் கையில் இருக்கும். ஓகே. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி தான். டைம் டிட்டர்மைன்ஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் மணி. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டு இருக்காங்க சார். இப்போது நிறைய ஓல்ட் பீப்புள்ஸ், அதாவது 40+ இருக்காங்கல்ல, அவங்களாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகணும், எனக்கு வந்து 20 வருஷம் தான் இருக்குது, நான் என்ன எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, பட் ஆனால் நான் ரிட்டையர் ஆகிறப்போ எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 40 வயசு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு ஸோ பெரிய அமௌண்ட்னா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 10 கோடி சார். 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமாம். 60 வயசில் ரிட்டையர் ஆகிடுவீங்க. 60வது வயசில் உங்களுக்கு 10 கோடி வேணும். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆமாம். மேபி அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம் அவருக்கு. ஸோ அவர் இனிமேலுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு மினிமம் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே. 20 வருஷத்தில் நீங்கள் ஒரு 10 கோடி அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஸ்லைட்லி அ டாண்டிங் டாஸ்க். அவ்வளோ பண்ண முடியாது, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸால் பண்ண முடியாது. ஈவன் ஒரு 1 lakh சம்பாதிக்கிறவங்க கூடி அவ்வளோ குயிக்காக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீரே மன தீரே சப்குச் என்ன மாதிரி நம்ம வந்து 100 லிட்டர் தண்ணி ஊற்றுனாலும் செடி சீசனில் தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் டைம் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு க்ரோ அண்ட் மல்டிப்ளை. ஸோ என்ன பண்ணணும்னா மாதம் ஒரு 30,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். 1 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவரால் ஒரு 30,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐ அசியூம் இந்த 40 வயசுக்காரரு ஒரு 15 வருஷமாவது வேலை பார்த்துருப்பாரு, அவர் கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குங்கிற மாதிரி ஐ அசியூம். சரி, ஓகே. ஸோ ஒரு 15 லட்ச ரூபா அவர் கையில் எங்கேயாவது எல்ஐசி பாலிசி எங்கேயாவது எடுத்தோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிபிஎஃப்ஓ, இல்லை வேறு ஏதாவது ஒரு எஃப்டிஓ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணணும். அவர் மாதம் 30,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். 30,000 ரூபா மட்டும். ஸோ 40 வயசுலேயும் 30,000, 41 வயசுலேயும் 30,000 மாதிரி வருஷம் ஒரு மாதம் என்ன பண்ணணும்னா 30,000 ரூபாய் எஸ்ஐபி ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். இப்படி அவர் பண்ணிகிட்டே வந்தார்னு சொன்னால் அட் 12% ரிட்டர்ன்ஸ் அவருக்கு வந்து ஒரு 4.5 crores கிட்ட அவருக்கு கார்பஸ் கிடைக்கும் அட் தி ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ். ஸோ இந்த 4.5 crores வந்து இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள் அட் த ரேட் ஆஃப் 12%. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 12% ரிட்டர்ன்ஸில் எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், மந்த்லி. ஸோ நான் அதுக்கும் எடுக்கணும். ஸோ அப்படின்றப்போ எப்படி சார் அது எப்போ வித்ட்ரா பண்ணுவீங்க? இப்போ வித்ட்ரா பண்ணுவீங்களா 60வது வயசுல? இல்லை, 60வது வயசுக்கு அப்புறம் தான் சார். ஒரு மந்த்லி ஒரு 50,000 நான் எடுத்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்னோட எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ இன்னைக்கு இது காலகட்டத்தில் உங்களுக்கு 50,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ். ஆமாம். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 60 இதே எக்ஸ்பென்ஸை வச்சுட்டு நம்ம ரன் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நம்ம பண்ணணும். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ரூபா முட்டை இருந்தது ஒரு 5 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களா, அப்போ 30 முட்டை வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 முட்டை தான் வாங்க முடியும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ ஆஸ் த டைம் ப்ராக்ரஸ் என்ன ஆகும்னா the price, the value of your money goes down. இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு 50,000 ரூபாய் தேவைன்னு சொன்னால் 20 வருஷம் கழிச்சு அது அட்லீஸ்ட் உங்களுக்கு 1,30,000 ரூபாய் தேவை. ஓகே. அட் அபவுட் 5% இன்ஃப்ளேஷன். ஆவரேஜாக ஒரு 5% இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு 4.3 crores கிடைச்சிருக்கும். நீங்கள் அன்றைக்கி காலகட்டத்தில் 50,000 வித்ட்ரா பண்ண முடியாது. இன்றைக்கி கரண்ட் எக்ஸ்பென்சஸ் 50,000 இருக்கும்போது அன்றைக்கி நீங்கள் 1,32,200 ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங். இந்த 50,000 ரூபாங்கிறது ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு இருந்ததுன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் 1,32,200 தேவை. அந்த 1,32,200 நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங் ஃப்ரம் த கார்பஸ் ஆஃப் 4.6 crores. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது நான் வித்ட்ரா பண்ணாலும் இவ்வளோ பண்ணிக்கலாம் எல்லாமே சொன்னீங்க.
ஸோ 4.3 க்ரோஸ் சொன்னீங்க சார். 4.6 crores 4.6 க்ரோஸ் சொன்னீங்க. இப்போ அட் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 75 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் இல்லை, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும், அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் விட்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் நான் பிளான் பண்ணணும்? ஏன்னா இப்போ இது எனக்கு சொன்னீங்க, என் ஃபேமிலிக்கும் நான் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வச்சுட்டு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ ஒரே மருந்துல எல்லாமே சரியாகணுங்கிறீங்க. ஆமாம் சார். நான் இந்த ஏன்னா நான் லேட்டாக தான் ஆரம்பிக்கிறேன்றப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பண்ணணும்ல. ரைட். ஸோ இப்போ 60 வயசு ஆகிடுதுன்னு வச்சுங்க, நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. Okay. ஸோ 40லேருந்து 60 நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 30,000 கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, ப்ளஸ் ஒரு 15 லட்சம் முதலீடு பண்ணுவீங்க, உங்களுக்கு 4.6 crores கிடைச்சிருக்கும்னு சொல்கிறோம். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ 12% ரிட்டர்ன்ஸ்னு வந்தாலே அங்கே ஒரு ஈக்விட்டி ஃபண்டோ இல்லை வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்டோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் 60 வயசுக்கு மேலே நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. டுவர்ட்ஸ் த ரிட்டையர்மெண்ட் போது தென் யூ ஷுட் ஷிஃப்ட் யுவர் கார்பஸ் டு ஒரு மீடியம் ரிஸ்க். ரொம்ப ஹை ரிஸ்க் போவேனா, ஒரு லோ ரிஸ்க் போவேனா, ஒரு 8லேருந்து ஒரு 9% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே 8.2% ரிட்டர்ன்ஸ் வருது, ஈல்டு வருது. சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லாம் இருக்குது. நம்மளுக்கு 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுங்கிறது தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 9% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு ஒரு லோ ரிஸ்க்கு முதல்ல மாற்றிக்கணும். ஸோ எல்லா பணத்தையும் நீங்கள் ஈக்குட்டியில் 60 வயசில் வச்சுக்கவே கூடாது. ஓகே. ஸோ அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ணி ஒரு லோ ரிஸ்க், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், ஈக்விட்டி சேவிங்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங் தட் 1.32 lakhs. ஸோ ஆனால் 60வது வயசில் உங்களுக்கு 1.32 lakhs எடுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 61வது வயசில் இன்னும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும். ஆமாம். 62வது வயசில் இன்னும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி. ஸோ எவ்ரி இயர் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த வருஷம் 1.32 lakhs, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1.4 lakhs, தென் 1. இந்த மாதிரி என்னன்னா மாதம் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி பண்ணிக்கிட்டு வந்தால் கூட நீங்கள் 75 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாழும்போது உங்ககிட்ட பணம் இருக்கும், உங்களுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பணம் இருக்கும். நீங்கள் அட் த ஏஜ் ஆஃப் 75 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 crores உங்கள் கையில் இருக்கும். ஓகே. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 30,000 ரூபா எஸ்ஐபியும் 15 லட்சம் ரூபா முதலீடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் 40 வயசில் 75 வயசில் இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணோம்னு சொன்னால் we will have about 10 crores plus at the age of 75 years. ஓகே சார். கடைசி கொஸ்டின்னா, அப்போ நம்ம 40 இயர்ஸ் வரைக்கும் எதுவும் பண்ணாமல் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கூட we can still achieve. Yes, you are giving 20 years time frame, another 10-15 years time frame. Time value of money தான். Time determines the value of your money. Okay. So that is the main concept. So லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகே, பட் உடனே பண்ணாமல் 15 years கழிச்சு 20 years கழிச்சு பண்ணும்போது the wealth creation is automatic. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷ்.